வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, சிறந்தவர்களே, நல்லவர்களே, ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஸர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அனைவர்களும் உட்கார்ந்து கொண்டிருந்தாங்க. 6 பேர்களும் உட்கார்ந்து கொண்டிருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அபூபக்கரே ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, உங்களுக்கு துனியாவில் விருப்பமான 3 விஷயம் என்ன? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுக்கு முன்னால் உட்காரணும், எப்பொழுதும் உங்களுக்கிட்டே உட்காரணும். 2வது உங்களோட முகத்தை பார்த்து கொண்டே இருக்கணும். 3வது உங்களுக்காக வேண்டி செலவழித்து கொண்டே இருக்கணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு விருப்பமான 3 விஷயமேக்கு. 1வது நல்ல விஷயங்களை ஏவணும், நன்மை ஏவணும், அது ரகசியமாக இருந்தாலும் பரவாயில்லை. தீமையை தடுக்கணும், அது பரகசியமாக இருந்தாலும் பரவாயில்லை. உண்மையை பேசணும், அது கஷப்பாக இருந்தாலும் பரவாயில்லை. அதற்கு பின்னால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ஹபீப் அல்லா, எனக்கு விருப்பமான 3 விஷயம். 1வது ஏழை எளியவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். 2வது சலாம் சொல்லணும், எல்லாருக்கும் சலாம் சொல்லணும். 3வது மக்கள் தூங்கக்கூடிய நிலையில் நான் தொழணும், அப்படின்னா தஹஜ்ஜுத் தொழணும், அதிகமாக நைட்டில் தொழணும். அதுக்கு பின்னால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, யா ஹபீப் அல்லா, எனக்கு 3 விஷயம் விருப்பம். 1வது விருந்தாளிகளை உபசரிப்பது. 2வது கோடை காலங்களிலும் நோன்பு பிடிக்கணும். 3வது என்னுடைய வாளால் எதிரிகளை கொலை செய்யணும், தாக்கணும். அதற்கு பின்னால் அபூ ஸர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, யா ஹபீப் அல்லா, எனக்கு 3 விஷயம் இருக்கு. 1வது விஷயம் பசியோடு இருக்கணும். 2வது விஷயம் நோயோடு வாழணும். 3வது விஷயம் மௌத்தா போகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏன் அப்படி சொல்கிறீங்க? சொன்னாங்க, பசியோடு இருந்தால் நஃப்ஸை கட்டுப்படுத்தலாம், நஃப்ஸு ஷைத்தான், நஃப்ஸை கட்டுப்படுத்தலாம். 2வது சொன்னாங்க, நோயோடு இருந்தால் பாவங்கள் மன்னிக்கப்படும். மௌத்தா போனால் அல்லாவை காண முடியும், அல்லாவை சந்திக்க முடியும். அதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு 3 விஷயம் விருப்பம். 1வது மனமான விஷயங்கள், நல்ல விஷயங்கள். 2வது கணவனு கட்டுப்படக்கூடிய நன்றியுள்ள பெண்கள். 3வது தொழுகையில் கண்குளிர்ச்சின்னு சொன்னாங்க. அதற்கு பின்னால் அந்த இடத்துக்கு ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்தாங்க. வந்து சொன்னாங்க, யா ஹபீப் அல்லா, சலாம் சொல்லி போட்டு சொன்னாங்க, யா ஹபீப் அல்லா, எனக்கு 3 விஷயம் விருப்பம். 1வது நபித்துவத்தை எத்தி வைப்பது. 2வது வாக்குகளை காப்பாற்றுவது, நம்பினவர்களை ஏமாத்தாமல் வாக்கை காப்பாற்றுவது. 3வது ஏழைகளை விரும்புவது. அதற்கு பின்னால் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்விடம் பேய்த்து போட்டு வந்து சொன்னாங்க, யா ஹபீப் அல்லா, அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னான். அல்லாஹ்க்கு 3 விஷயம் விருப்பமாம். 1வது விஷயம் லிசானன் ஜாக்கிரா, அதிகமாக ஜிக்ர் செய்யக்கூடிய நாவ். வகல்பன் ஹாசியா, அல்லாஹுவை பயப்படக்கூடிய உள்ளச்சம், இறையச்சம் உள்ள கல்பு. வல் ஜசத், அதாவது எந்த விஷயம் வந்தாலும், எந்த கவலையோ கஷ்டமோ பிரச்சனையோ நோயோ துன்பமோ வறுமை எது வந்தாலும் பொறுமையாக இருக்கக்கூடியவர்கள். இவர்களை அல்லாஹ் விரும்புவதாக ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால் இந்த ஹதீஸை ஷேர் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ்.